அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி மாவை வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி முள்ளு முறுக்கு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். வாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. மாவு சலிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. நான் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதே கப்பால் தான் எடுக்க போகிறேன். இது வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. 2 கப் எடுத்துக்கோங்க. இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரை கப் பொட்டுக்கடலை, வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொட்டுக்கடலையே நல்லா மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். 3/4 கப்பாக வந்திருக்கு. அந்த பவுடரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எள்ளு வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது இருந்தாலும் பரவாயில்ல. 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, அரை டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துட்டு, காரத்துக்கு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கை வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்த்தோன்னா நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது எல்லாம் பிரிஞ்சு போய்கிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா கை வச்சு பிசைகிற அளவுக்கு வெது வெதுப்பாக தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம முறுக்கு குழாயில் போட்டு புளியறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை முறுக்கு குழாயிலுக்கு போடுறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக உருட்டி எடுத்து வச்சுட்டு, இந்த மாவை ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி எடுத்து வச்சுருங்க. காற்று போச்சுன்னா மாவு நல்லா டைட்டாகிடும். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த அச்சு தான், ஸ்டார் இருக்கும் இல்லையா, அந்த அச்சு. இதை முறுக்கு குழாயில் சேர்த்துட்டு முறுக்கு குழாய் ஃபுல்லாக நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ இதுக்குள்ளே தேவையான அளவு முறுக்கு குழாயில் மாவு சேர்த்துக்கோங்க. மீதம் இருக்கிற மாவை தட்டு போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. இப்போ மேலே நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நமக்கு வீட்டில் ஏதாவது ஒரு கரண்டி இருக்கும் இல்லையா, அது இந்த மாதிரி அகலமாக இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சோன்னா நல்லா சூப்பராக முறுக்கு வந்துடும். பாருங்கள், பொறுமையாக சுற்றி எடுக்கணும். நல்லா ஒரு 3 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயிலில் சேர்த்துக்கோங்க புழிஞ்சு முறுக்க. இதே மாதிரி இன்னொன்று புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பொறுமையாக 3 சுற்று சுற்றி வந்தால் போதும். அதுக்கு மேலே புழிஞ்சோன்னா பெரிய முறுக்கு ஆகிடும். இப்போ இதையும் நல்லா அந்த சூடான எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது சேர்த்த உடனே நம்ம கரண்டி போட்டு திருப்பி விடக்கூடாது. நல்லா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒன்றா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு அந்த எண்ணெயோட நல்லா சலசலப்பெல்லாம் குறைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம முறுக்கு பொரிஞ்சு வந்துடும். அப்போ வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதம் இருக்கிற முறுக்கும் நல்லா பொரிஞ்சு வந்ததையும் வெளியே எடுத்துருங்க. மீதம் இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான முள்ளு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.